டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நாம இந்த ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில பல விஷயங்களை, பல மனிதர்களை சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக பல இளைஞர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். ஐஐடி போன்ற ரிசர்ச் பார்க்ல போயிட்டு அவங்க எப்படி ஒரு மென்டர்ஷிப் வாங்கி, அதுக்கப்புறம் சீட் ஃபண்டிங் வாங்கி, அதுக்கப்புறம் அங்கேயே ஆராய்ச்சி செஞ்சு பல புரோட்டோடைப் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தாங்க, அல்லது அவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி இன்னைக்கு பரிமளிச்சுட்டு இருக்காங்கன்ற பல விஷயத்தை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டோரியும் பார்க்கும்போது நீங்க ரொம்ப பிரமிப்பா இருந்தது, எங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கான்ற மாதிரி சில விஷயங்களை எங்களுக்கு மெயில் மூலமாகவும் SMS மூலமாக அனுப்பிச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற சாமானிய மக்களும் கூட ஒரு தொழில் தேடுபவர்களாக இல்லாமல் தொழில் கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை எப்படி நாம் தமிழ்நாட்டில் உருவாக்கலாம், அது குறித்து நாம் சிந்தித்த பொழுதுதான் அதை உருவாக்குகின்ற, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய மெம்பர் செக்ரட்டரி அவர்தான் டாக்டர் வின்சென்ட் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்கிட்ட பல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படும். நீங்களும் முதலாளியாக மாறலாம் என்ற உங்களுடைய அந்த சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் அவரை நான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இருக்கிற இளைஞர்கள் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காங்க சார். ஆனா அந்த எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்கள வழி நடத்துறதுக்கோ பல விஷயங்கள், பல அமைப்புகள் இருந்தாலும் அது எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. குறிப்பா பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவங்களுக்கான அந்த வழிகாட்டுதல். அதன் அடிப்படையில் தான் இப்போ நீங்க மத்திய மாநில அரசுகளும் பல NGOs இணைந்து இந்த ஒரு பயிற்சி பட்டறை நடத்துவதாக கேள்விப்பட்டேன். இப்ப அந்த பயிற்சி பட்டறையினுடைய நோக்கம் என்ன சார்? சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பின்தங்கியவர்களுக்கு உதவுகிற ஒரு பெரிய திட்டம். அதிலும் குறிப்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப துறையும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றமும் இணைந்து இந்த மார்ஜினலைஸ்டு செக்டார் என்று சொல்லப்படுகிற அந்த சூழலில் உள்ளவர்களை எப்படி தொழில் முனைவாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான திட்டம். ஏனென்றால் இன்னைக்கு எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அதில் அறிவியல் தொழில்நுட்பத்தை உள்புகுத்துகிற பொழுது அந்த தொழிலை ஒரு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் இந்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் இந்த திட்டத்தின் கீழ் செய்த சில முக்கியமான பணிகள் என்னவென்றால், கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே இது மாதிரி சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் என்ன என்பதை போன்ற ஒரு ஆராய்ச்சி ரீதியான சில தகவல்களை நாங்கள் இப்பொழுது தேர்ந்தெடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன தொழிலை ஊக்குவித்தால் அது சிறப்பாக அமையும் என்ற ஒரு வரைவு திட்டம் இப்பொழுது நாங்கள் உருவாக்கிவிட்டு இப்பொழுது அதை செயல்படுத்துகிற ஒரு சூழலுக்கு இப்ப சென்றிருக்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய தாட்கோ என்று சொல்லப்படுகிற தாட்கோ என்ற நிறுவனம் சாமானிய மக்களுக்கு, அது குறிப்பாக பட்டியல இனத்து மக்களுக்கு பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த திட்டத்தின் மூலம் இணைக்கிற பொழுது அந்தந்த மாவட்டங்களில் எத்தகைய தேவைகள் இருக்கிறது, ஏற்கனவே தாட்கோ நிறுவனமும் பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு வேண்டுகிறது ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய அணுகுமுறை, அதை செய்வதற்கு இப்ப நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அவங்க சுய முயற்சியில நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஐடியாவை ஒரு சர்வீஸாவோ ஒரு ப்ராடக்டாவோ கொண்டு வரணும், அதை மார்க்கெட்டுடைய தேவைகள் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்களா தான் போயிட்டு கேட்பாங்க. நம்ம சேலத்துல இருக்கோம், இங்க மாம்பழத்தை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு பை ப்ராடக்ட் கொண்டு வரலாமா. இப்ப உதாரணத்துக்கு நாமக்கல் போனீங்கன்னா இது இருக்கும், என்ன சொல்ற பவுல்ட்ரிஸ், அதை வச்சு அதுல பை ப்ராடக்ட். இப்ப மில்க்னு சொன்னா அதை வச்சு என்ன பண்ணலாம். இப்படி அவர்களாகவே முயற்சி செஞ்சு போகும்பொழுது நேரம் அதிகமாகும். ரெண்டாவது அவங்களுக்கான உதவி யாரை பாக்குறதுன்றது ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா இப்ப உங்க அமைப்புகள், இந்த அறிவியல் தொழில்நுட்ப மன்றமும் மத்திய அரசனுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி, NGOs, இவங்களை நீங்க அந்த செல்ஃபை இணைக்கும் பொழுது இந்த இண்டிவிஜுவலுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த வேலைகளை நீங்க எடுத்துறீங்க. ரெண்டாவது அந்த லோன் கொடுக்கிற தாட்கோவும் கூட ஒரு நம்பிக்கையா ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். ஓகே, இவங்க அதுல சப்போர்ட் இருக்காங்க, அப்ப இந்த தொழில்நுட்பமும் கிடைச்சிடுது, உங்களுக்கு லோனும் கிடைக்குது, எந்த இடத்துல என்ன தொழில் பண்ணுன்ற ஒரு அறிவையும் நீங்க விட்டுருங்க. அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். சரிதானே சார்? ஓகே, சரியான இது. ஓகே, அதுக்கு எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற வகையில் ஒரு 2 உதாரணம் நான் சொல்லுகிறேன்.
ஒன்று சுருள் பாசி என்று சொல்வார்கள், ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினா என்பது ஒரு புரதச்சத்து அதிகமான ஒரு தாவரம். இன்னும் 70 விழுக்காடு புரதச்சத்து அதிகமாக உள்ள தாவரம். ஆனால் இன்று வரை நம்முடைய நாட்டில் அதை சரியாக பயன்படுத்துவதும் இல்லை. அதை பயன்படுத்தி அதை ஒரு மக்களுக்கு அதை தரக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. ஆனால் அதே நேரம் மேலை நாடுகளில் இந்த ஸ்பைருலினா என்பது ஒரு உன்னதமான உணவாக அவர்கள் அதை கருதி, ஜப்பான் போன்ற நாடுகளில் அது இல்லாத உணவே இல்லை என்ற சூழல் வருவதனுடைய காரணமாகத்தான் இன்னைக்கு அங்க உள்ள ஒரு சுகாதாரமான சூழல், அவர்களுடைய அந்த ஹியூமன் பீயினுடைய வெல்த் இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதனுடைய இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய நாடு பல விஷயங்களில் நிறைய ரிசோர்ஸை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய முயற்சியை தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இப்பொழுது செய்ய போகிறது. அதில் உதாரணம், திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியில் பாட்டன் டிபார்ட்மெண்ட், தாவரவியல் துறை, இந்த ஸ்பைருலினா கல்டிவேஷன்ல அவங்களுடைய எக்ஸ்பர்ட் பயங்கரம். ஏன்னா ஸ்பைருலினா எடிபிள் ஸ்பைருலினா என்று ஒன்று இருக்கிறது. பல வகையா இருந்தாலும் கூட அந்த எடிபிள். ஆனா அதை கல்ச்சர் பண்ணுகிறதில் நிறைய சவால்கள் இருக்கு. அப்ப அந்த சவால்களை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் என்றால் அறிவியல் தொழில்நுட்பம் மூலம்தான். இப்பொழுது அவர்கள் நம்முடைய துறையினுடைய உதவியின் காரணமாக அந்த தாவரவியல் துறை ஒரு அழகான ஒரு வசதியை உருவாக்கி எங்களுடைய நிதி உதவியோடு அதை எப்படி அந்த ஸ்பைருலினா கல்டிவேஷனை பண்ணணும் அப்படின்றதோடு மட்டுமல்லாமல் இப்ப அங்குடைய வளாகத்திற்கு பல பின்தங்கிய மக்களை வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களும் அந்த முயற்சியில் இறங்கி அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அதனுடைய விளைவாக இந்த பொருள்களை வெறும் ஸ்பைருலினா மட்டுமல்லாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்டி, ஏனென்றால் ஒரு கீரை என்பது ஒரு 20 ரூபா 30 ரூபா இப்படிதான் இருக்கும். ஆனால் அது மதிப்பு கூட்டுகிற பொழுது மக்களுக்கு தர வேண்டிய அந்த புரதச்சத்து நிறைந்த பொருட்களும் கிடைத்து விடுகிறது. அதை தாண்டி அவர்கள் ஒரு தொழில் முனைவோர்களாக நம்ம உருவாக்கி அவர்களை அந்த பொருளாதார ரீதியாகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய ஒரு சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்தை பெறுகிற ஒரு சூழலும் உருவாகிற பொழுது அதனுடைய பயன் நம்ம நாட்டுக்கு தான் வரப்போகிறது. இது ஒன்று. அதோடு இன்னொரு பெரிய உதாரணம் என்னன்னா, சாத்தூர் பகுதியில் நாங்கள் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை தேர்ந்தெடுத்து அங்கு அந்த பகுதியில் அதிகமான பால் உற்பத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் 35 ரூபாய். ஆனால் அங்கே சில வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து முதலில் மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கிறோம். எப்படி என்றால், அந்த பாலிலிருந்து வருகின்ற பொருள்களிலிருந்து பல பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். அது ஐஸ்கிரீமாக இருக்கலாம், இல்ல பன்னீராக இருக்கலாம், இல்ல வெண்ணெயாக இருக்கலாம். இது போன்ற ஒரு சாமானிய மக்கள் அந்த 1 லிட்டர்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 135 ரூபாய் அளவிற்கு மதிப்பு ஊட்டப்பட்ட ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிற ஒரு சூழலை இப்பொழுது உருவாகி இருக்கிறோம். அதற்கு நானே போய் அந்த திறப்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். அப்போ அங்கிருந்த அந்த பெண்கள் அதிகமாக வந்திருந்தார்கள். ஏனால் அந்த பகுதியில் பால் உற்பத்தியே பொதுவாகவே அதிகமாக செய்வர்கள் பெண்கள் தான், அந்த சுய உதவி அந்த குழுக்களில் இருப்பவர்கள். அப்போ அவர்களுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு வழங்குகிற பொழுது அதோட தொழில்நுட்பத்தை வழங்கக்கூடிய வசதிகள், அந்த வசதிகளை செய்து கொடுக்கிற பொழுது இன்னொன்று நான் அங்கு சொல்லிட்டு வந்த விஷயம் என்னவென்றால், இவர்களுக்கு இந்த கல்வி நிறுவனம் எப்பொழுதுமே திறந்திருக்கப்பட வேண்டும். அதன் மூலம் அவர்கள் இதில் ஒரு சிறந்த நிபுணத்துவம் பெறுகிற பொழுது இது ஒரு பெரிய ஒரு தொழிலாக மாறக்கூடிய ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த சமூக பொருளாதார முன்னேற்றம் மேன்மைப்படும். இது 2 விஷயங்கள்
எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் தருகிறது. இதில் பல பேரை இணைத்திருக்கிறோம். அதுல தாட்கோவும் இருக்கிறது. சோ இந்த 2 வயதுல நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆனா இப்ப இந்த தொழில்நுட்பம், உங்களுடைய மத்திய அரசினுடைய தொழில்நுட்பம் துறையும் உங்களுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் சேரும் பொழுது அவங்களுக்கான அந்த எக்ஸ்பர்டிசம் கிடைக்குது. ரெண்டாவது மென்டார்ஷிப் கிடைக்குது. ஒரு ப்ரொஃபஸரோ அதுல கை தேர்ந்தவர்கள் நல்ல அறிஞர்களை நீங்க பயன்படுத்தி இது இல்லாம லோனும் கொடுக்குறீங்க. என்னன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் விண்டோல வந்து அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. இப்போ இது இந்த தொழில் இது வேற என்ன மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க சார்? என்னென்ன தொழிலுக்கு இதை கொண்டு வர போறீங்க? இந்த திட்டம் ஒரு நல்ல ஒரு சூழலை எப்படி உருவாக்கி இருக்குன்னா, நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற அறிஞர்களை, தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த திட்டம் உருவாக்கி தந்திருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தமிழகம் நிறைய கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதுபோன்று நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அந்த திறமைகளையும் இந்த திட்டத்தில் பயன்படுத்துவது அது ஒரு மாதிரி திட்டமாகவே இது மாறக்கூடிய வாய்ப்பு, சமூக மாற்றத்தை உருவாக்கும் திட்டம் நிச்சயமாக வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு இது. இரண்டாவது, இந்த திட்டத்தின் மூலம் பல விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நீங்க முன்னாடி குறிப்பிட்டது போல இது ஒரு பயிற்சியை தொடர்ந்து அதை எப்படி செயல்படுத்துகிற திட்டம், செயல்படுத்த திட்டத்தை அதை எப்படி நிலைநிறுத்துகிற ஒரு சூழல், இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த அறிவியல் தொழில்நுட்ப திட்டத்தை வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, இதை கிட்டத்தட்ட நாங்கள் 10 மாவட்டங்களில் செயல்படுத்தி வெற்றி பெறுகிற பொழுது இது விரிவுபடுத்தக்கூடிய திட்டம் இருக்கிறது. இப்பொழுது 10 மாவட்டம், அடுத்து ஒரு 10, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களில் இதை உருவாக்குகிற ஒரு விஷயம். இந்த முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது எங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், இன்னைக்கு மீன் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, அதே மாதிரி வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்கிறது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கிறது. இந்த திட்டத்தில் குறிப்பாக எல்லா பல்கலைக்கழகங்களும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எங்க மன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திட்டம் இப்ப கோயம்புத்தூரில் ஆரம்பிக்க போகிறோம். அந்த அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியோடு அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு, ஏனென்றால் இப்பொழுது நம்ம நாடு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போகிற ஒரு சூழலுக்கு உருவாகி இருக்கிறோம். முதலில் ஆர்கானிக் ஃபார்மிங் என்பதை விவசாயிகளுக்கு தான் நம்ம அந்த அறிவை பெற்றிருந்தோம். ஆனால் இப்போ திருப்பி தருகிற பொழுது, அது தொழில்நுட்பமாக மாற்றி தருகிற பொழுது அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏனால் விவசாயம் என்பது விவசாயிகளை சார்ந்தது, அவர்களை சார்ந்துதான் நாமும் இருக்கிறோம். ஆனால் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அவர்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்க போகிறது. அந்த அடிப்படையில் அங்கே செயல்படுத்துகிற அந்த திட்டம் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை மட்டுமல்ல, குறைந்த செலவில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இப்ப அங்க நாங்க செய்ய போகிறோம். அடுத்து தேனியில் KVK அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய தொடர்புடைய அவர்களை வைத்துக்கொண்டு காய்கறிகள், ஏன்னா அந்த பகுதிகளில் நம்ம தேனி மாவட்டங்கள்ல அதிகமான காய்கறி, அதுவும் ஒரு வித்தியாசமாக மக்கள் நலனுக்கு பயன்படக்கூடிய பல காய்கறிகள் விளைவிக்கப்படுகிறது. அதை எப்படி ஒரு மதிப்பு கூட்டுதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலை நாங்கள் இப்பொழுது தயார் நிலை சென்றிருக்கிறோம். அப்படி வருகிற பொழுது நம்முடைய எல்லா மாவட்டங்களிலுமே அங்கே பெறுகிற வெற்றியை அடிப்படையாக வைத்து அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை உள்புகுத்துகிற பொழுது இந்த காய்கறிகள் பல பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் அதை பாதுகாக்கிற ஒரு சூழலையும் இப்பொழுது அது செய்திருக்கிறோம். அடுத்து மண்டபத்தில் என்ன செய்ய போகிறோம் என்றால், அங்க வண்ண மீன்கள் வளர்க்கிற ஒரு ராமேஸ்வரம் அந்த வண்ண மீன்கள் வளர்க்கிற ஒரு இதில் மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் அங்க இருக்கு. அவர்களோடு இணைந்து அங்கே இருக்கிற பின்தங்கிய
பகுதியில் இருக்கிற மக்கள், அதுவும் குறிப்பாக கிராமத்தில் கிராம மக்கள் அண்டு விளிம்பு நிலை அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அதில் இருக்கிற விஞ்ஞானிகள் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். இதை எந்த அளவிற்கு இதை அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தியையும் உருவாக்கி இருக்கிறோம். அந்த அறிஞர்கள் நம்முடைய மன்றத்திற்கே வந்து அதற்குரிய அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசி இப்பொழுது அதை செய்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னொன்று, மதுரையில் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி இருக்கிறது. அவர்கள் இந்த மில்லட், இன்னைக்கு நம்மளுடைய நாடு வந்து மில்லட் மிஷன் என்று இந்த வருடம் எல்லாம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரதமர் கூட அந்த மில்லட் விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டு மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கல்லூரி மில்லட்டை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 15 பொருட்களை உற்பத்தி செய்திருக்கிறார். அந்த பகுதியில் அங்கே முதலில் அந்த கல்லூரியில் உள்ள கேண்டீன், அதே மாதிரி அங்கே நிகழ்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் மில்லட்டை சார்ந்த பதார்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இதை தாண்டி அந்த மாணவர்கள் மற்ற கல்லூரிகளுக்கும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல். இதில் பெண்கள், மாணவர்கள், அந்த கிராமத்தில் பொதுவாக மதுரை கிராமத்தை நிறைய கிராமத்தை உள்ளடக்கியது. இது கிட்டத்தட்ட அது பல நிலையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடக்க விழாவிற்கும் நான் சென்றேன். கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு கல்வி நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்குள்ள இடைவெளியும் குறைக்கக்கூடியதாக மாறக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பொருள், அங்க என்ன மாதிரி விளைச்சல் இருக்கு, என்ன மாதிரி பொருட்கள் அங்க சந்தைப்படுத்தப்படும்ன்ற விஷயத்த சொன்னீங்க. அதற்கேற்றவாறு உங்களுடைய பயிற்சி பட்டறைகளும் கருத்தரங்களும் நடக்குது சொன்னீங்க. இப்ப இந்த பயிற்சி பட்டறைகள்ல அல்லது இந்த கருத்தரங்கள்ல மாணவர்களும் அல்லது பெண்களும் விளிம்பு நிலை மக்களும் கலந்து கொள்ளணும்னா அவங்க நேரடியாக கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க, எங்க எதுன்னு தெரியாது. இப்ப இதற்கான விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறீங்க? ரெண்டாவது, இந்த பயிற்சியில் சேர்வதற்கு வந்து ஏதாவது கட்டணம் இருக்கா, இல்ல ஆன்லைன்ல எங்க போய் எந்த வெப்சைட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இது மிக முக்கியமான கேள்வியோட இல்லாம இது மக்களுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கு. அதனால தான் இந்த பொறுப்பை அந்தந்த பகுதியில் உள்ள கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கிறால் அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் சென்டர் இருக்கிறது. அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்வார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நான் தேனியில் கேவிகே என்று சொன்னேன் இல்லையா, அங்கே கிட்டத்தட்ட 3 வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கென்றே. அப்ப அவங்க ஒரு பயிற்சியோ இல்லது ஒரு கூட்டமோ இல்லது செய்முறை விளக்கமோ தருகிறோம் என்றால் அங்கே போடுகிற பொழுது இம்மிடியட்டாக அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதனால ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் இந்த திட்டத்தை ஃபீல்டுக்கு எடுத்து போறதுக்கு முன்னாடி அந்தந்த பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் நாங்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரிகளினுடைய பள்ளிகளுடைய கோஆர்டினேட்டரை இங்க வரவழைத்து இந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லி அதனுடைய முயற்சியாகத்தான் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. சார், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏதாவது ஃபீ இருக்கா, அதாவது பயிற்சி கட்டணம் இருக்கா? அப்படி அவங்க கட்டணம், சப்போஸ் ஒரு மாணவர் வந்து ஒரு பிஎஸ்சி ஃபிஷரிஸ் படிச்சிருக்காரு அல்லது ஒரு பவுல்ட்ரி சயின்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசை இருக்கு, இதுல ஏதாவது ஒரு பை ப்ராடக்ட் தயாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களை நேரடியா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போக முடியல, நேரடியா உங்களை வந்து எப்படி அணுகணும், எப்படி கான்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி நீங்க செய்றீங்க சார்? இது வந்து ஒரு வெல் டிஃபைன்ட் சிஸ்டம் இதுல நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். முதல்ல மன்றத்தினுடைய வெப்சைட்லயே இது முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்தந்த மாவட்டங்களில் செயல் திட்டங்களுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள ஊடகங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி, ஏனால் இது வந்து ஒரு சாமானிய மக்கள் உடைய ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வாக இருப்பதனால் ஊடகங்கள் அங்க சிறப்பான ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கிறார்கள். மூன்றாவது, இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற சமூக ஊடகங்களை
அந்தந்த கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பயன்படுத்துகிறது. அதனால் அது எளிதாக ஒரு வகையில் இது பார்க்கிற போது இந்த டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிற அந்த ஒரு நோக்கம் ஒரு அழகாகவே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சாமானிய மக்களுக்கும் அது சென்று அடைந்து அதனுடைய திட்டங்களை பற்றி அவர்கள் மீண்டும் இதற்குரிய ஏதாவது ஃபீஸ் இருக்கா இல்லையான்னு. ஆனா நீங்க அதை கேட்டீர்கள். நாங்க இதுல என்ன முக்கியமான சொல்லியிருக்கோம் என்றால், இந்த பயிற்சிக்கு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது அந்தந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுடைய பொறுப்பு. மூன்றாவது, முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். அப்போ இது அந்த அவர்கள் ஒரு ஊக்கத்தோடு வருகிற அந்த சூழல் நிச்சயமாக இந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும். இப்போ ஒவ்வொரு திட்டம் அல்லது ஒரு செயல்பாடு அல்லது ஒரு பயிற்சி பற்றேன்னா அது முடிச்சோன்னா ஒரு ஃபீட்பேக் இருக்கும், அந்த ஃபாலோ அப். அதை செய்றீங்களா சார் நீங்க? அதுக்குத்தான் முன்னுரிமை. ஏனென்றால் நீங்க அவர்களுடைய இந்த ஃபீட்பேக்கை வாங்காம இருந்தால் நம்ம அடுத்து அந்த திட்டத்தை எப்படி எடுத்து செல்வது என்பது தெரியாது. கம்பல்சரியா இவர்களுக்கு பயிற்சி பெறுகிற பொழுது அவர்களுக்கு நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறோம். ஆனா சர்டிபிகேட் கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் ஃபீட்பேக் கொடுக்க வேண்டும். அதனால அந்த ப்ராசஸ் ஒரு கம்பல்ஷனா இருந்தா கூட அவர்கள் இந்த பயிற்சினால் பெற்ற அறிவு இல்லை இன்னும் எந்த மாதிரி அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த உத்தியும் கொடுக்கிற பொழுது நாளைக்கும் பல அடுத்த மாவட்டங்களில் நம்ம செயல்படுத்துகிற பொழுது இது நிச்சயமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நான் மதுரையில் சென்றிருக்கிற பொழுது அப்போ அங்க உள்ள மாணவர்கள்ட்ட கேட்டேன், சரி நீங்க இவ்வளவு பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள், நாளைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. உடனே ஒரு பெண் குழந்தை சொல்லிச்சு, நான் அந்த மில்லட் பேஸ்ல நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்க போறேன். இது வரைக்கும் மில்லட் பேக்கரி கிடையாது. அப்போ அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படி என்று இது கிராமப்புறத்தில் மட்டுமல்ல, இன்று நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரியில் இந்த சுருள் பாசியை பற்றிய கருத்தரங்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆரம்பித்து 3 நாட்கள் திங்கட்கிழமை வரை நடைபெறப் போகிறது. அதில் உயர்கல்வித்துறை அமைச்சர், நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். அதில் முக்கிய இது என்னவென்று கேட்டால், நகரத்திலும் இது போன்ற முயற்சிகள் தேவையாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம கிராமத்தில் இருந்தால் கூட இந்த திட்டம் நகரத்தில் செய்கிற பொழுது நம்ம ஆராய்ச்சியாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தில் கல்லூரி மாணவர்களும் சென்னையிலிருந்து மற்ற என்ஜிஓ போன்ற சூழல் உள்ளவர்களும் பெண்களும் இதில் கலந்து கொண்டு நிச்சயமாக அதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த பயிற்சி முடிச்சாச்சு, அவங்களுக்கு நீங்க சான்றிதழ் கொடுத்துட்டீங்க, ஃபீட்பேக்கும் வாங்கிட்டீங்க. இப்போ ஃபாலோ அப் அவர்கள் செய்யறாங்களா அப்படின்றது ஒரு வேலை இருக்கு. ஏன்னா அப்பதான் நம்ம நிறைவு பெற்றுமா. ஏன்னா 100 பேர் வெளியே போறான், அதுல ஒரு 10 பேர் கூட அதை பண்ணலன்னா நாம செலவு பண்ண மத்திய அரசும் மாநில அரசும் செலவு பண்ண அந்த விஷயம் வீணா போயிடும். அப்ப அவர்களுக்கு ஏன் அதை பண்ணல அந்த 90 பேர் அப்படின்ற அந்த ஃபாலோ அப் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது கண்டிப்பா இருக்கும் உங்க சிஸ்டத்துல. ரெண்டாவது இதுக்கு லோன். இப்ப இந்த தொழில் அவங்க கத்துக்கிட்டாங்க, சார் எனக்கு இதுக்கு லோன் வேணும், எங்க வைக்கலாம், இல்ல அதுக்கான சூழலை உருவாக்கி இருக்கீங்களான்னு கேக்குறேன். இப்ப நாங்க தாட்கோவை நிறுவனத்தை இங்க உள்ளுக்கு கொண்டு வந்ததனுடைய நோக்கமே இந்த மக்களுக்கு பொருள் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு. இது ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின்ல ஏஐசிடி என்ற ஒரு நிறுவனமும் இப்பொழுது வந்திருக்கிறது. டெக்னாலஜி டிரான்ஸ்பர் என்று ஒரு இதை நாங்கள் இப்பொழுது அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியான செய்தி. இந்தியாவிலேயே தமிழ்நாடு பேட்டன்ட் ஃபைலிங்ல முதல் இடத்தில் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய தொழில்
உற்பத்தி அதிகமாவதோடு இல்லாமல் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பாதுகாக்கிற ஒரு அறிவுத்திறன் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் மூலமாக இப்ப நடக்கிற இந்த பயிற்சி மையங்களில் சில ஆராய்ச்சிகளும் நடக்கிறது. இது சார்ந்த ஆராய்ச்சிகளுக்குள்ள ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்குவதற்கு எங்களுடைய நிறுவனம் உதவி செய்ய போகிறது. இது ஒன்று. ஏனென்றால் ஒரு தொழில் முனைவோர் ஒரு ஐபிஆர் வைத்திருந்தாலே அவருக்கு எளிதாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, அந்த தொழில்நுட்பத்தினுடைய வேலிடேஷன் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. நாளைக்கு இந்த தொழிலை ஒரு ஸ்கேல் அப் பண்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இதுல பல்முனை நிபுணத்துவங்களை உள்ளடக்கி இந்த மாதிரி ஒரு தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய முறையில் அதிகமாக சாமானிய மக்களுடைய சமூக பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் இந்த ஒரு அணுகுமுறையினால் நிச்சயமாக வெற்றி பெறும். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது அவர்களுக்கான அந்த சூழலையும் உருவாக்கி தரீங்க. ரெண்டாவது, எந்த மாவட்டத்தில் எந்த பொருள் அதிகமாக சந்தைப்படுத்தப்படும் அப்படின்றத அறிந்து அந்த தொழில பயிற்சி கொடுக்குறீங்க. ஆமா. அவங்களுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க, புதியதாக ஒரு பை ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னா அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ், ஏன்னா அங்கீகாரம். இப்ப அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் லோன் கொடுக்கறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தனி மனிதனா போகும்பொழுது பல சிக்கல்களும் நேர விரையும் ஆகுது. இத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்கிறது மக்களுக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சி மூலம் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ இன்றைக்கு தொடங்கிய இந்த பயிற்சி பட்டறை தொடர்ந்து இன்னும் 2 நாட்கள் இருக்கு. மக்கள் கலந்துட்டு பயன்பெறுவாங்க நம்புறேன் சார். தொடர்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. இந்த பயிற்சி மூலம் பெற்ற அந்த அனுபவத்தையும் அந்த ஆற்றலையும் அறிவும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு முதலாளியாக மாறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்து உங்க மாவட்டத்தில் வரும்போது இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.